வணக்கம் நண்பர்களே. 2025 குரூப் 4ல் கேட்ட தமிழ் கொஷின் ஒரு 4 கொஷின் பார்க்கலாம். கவனிங்க. 76 அக்ரிணை தொடரை கண்டறிய. ஓகேங்களா? முதல்ல அக்ரிணைனா என்ன? திணை 2 வகைப்படுங்க. ஒன்று அக்ரிணை, இன்னொன்று உயர்திணை. திணை 2 வகைப்படும். அக்ரிணை, உயர்திணை. அக்ரிணை என்பது விலங்குகள், மரம், செடி, கொடிகள் போன்றவற்றை குறிக்கக்கூடியது அக்ரிணை. உயர்திணை என்பது மனிதர்களை மட்டும் குறிக்கக்கூடியது உயர்திணை. அப்போ அக்ரிணை தொடரை கேட்குறாங்க. மலர்கள் மலர்ந்தன என்பது சரியான ஆன்சர். இதுதான் அக்ரிணை. ஓகேங்களா? மலர்களுங்கிறது அக்ரிணை. இங்கே மக்கள் கூடினர், மாணவர்கள் விளையாடினர், ஆசிரியர்கள் மகிழ்ந்தனர். இது எல்லாமே பாருங்க உயர்திணை. மக்களில் சொல்லக்கூடியது மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள் அப்படின்னு அப்பா அம்மா எல்லாமே அப்படி மனிதர்களை குறிக்கக்கூடிய அனைத்துமே என்னது உயர்திணை. புரியுதுங்களா? இப்போ மலர்கள் என்பது தான் அக்ரிணை. தட் வாஸ் அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள். 77 ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். ஒருமைப்பன்மை அது நல்லா தெரிஞ்சு. ஒருமைனா ஒன்றை குறிக்கக்கூடியது, பன்மைனா இரண்டுக்கு மேற்பட்டதை குறிக்கக்கூடியது தான் பன்மை. அவர் கோயிலுக்கு சென்றனர். அவர் அப்படிங்கிறது ஒருமை, சென்றனர் அப்படிங்கிறது பன்மை. அப்போ இது கம்பல்சரி தப்பு தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். மக்கள் அப்படின்னா பன்மை தான். மக்கள் அப்படின்னாவே பன்மை தான். கூடினர் அப்படின்னா பன்மை தான். ரெண்டும் சரியாக இருக்குது. மாணவர்கள்னு பன்மை தான். விளையாடினர்னு பன்மை தான். சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஆசிரியர்கள் பன்மை, மகிழ்ந்தனர் அப்படின்னும் பன்மை தான். ஓகேங்களா? இதெல்லாமே சரியாக இருக்குது. மேலே அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டுறேன். கீழே பாருங்கள். மரம் முறிந்து விழுந்தன. ஓகேங்களா? மரம் என்பது ஒருமை, விழுந்தன அப்படிங்கிறது பன்மை. விழுந்தது ஒருமைக்கு தூத. மரம்னா விழுந்ததுன்னு தான் சொல்லணும். விழுந்தனா அது பன்மை. மரங்கள் முறிந்து விழுந்தன அதுதான் சரியாக இருக்கும். சரிங்களா? தேர்டு பாருங்கள். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சரியாக சொல்லிட்டாங்க பாருங்கள். சீவகன் அப்படிங்கிறது ஒருமை, இருந்தது அப்படிங்கிறது ஒருமை தான். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். கீழே பாருங்கள். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். ஓகேங்களா? சிறுவர் அப்படின்னா ஒருமை, விளையாடினர்னா பன்மை. அப்போ அது வராது. அப்போ மூணாவது ஆப்ஷன் தான். சிறுவர்கள் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா கரெக்டாக சொல்லியிருக்கலாம். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு தான் சரியாக இருந்திருக்கும். அப்போ அது தப்பு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.